வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அது லாஸ்ட் மந்த் 27லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டோம். அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்குற கொஷின் என்னென்னா, ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க சார். அது என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் வாங்கணும், இது கம்பல்சரியாக, இது மேண்டேட்ரியாக நம்ம கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிற கொஷின் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேவா, அப்போது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அது கம்பல்சரி நம்ம கொடுத்து தான் ஆகணும். எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கிடையாது. செலக்டிவாக ஒரு 5 போஸ்டர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் இதுக்கெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாகவே ஒரு 5 போஸ்டர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சரி ஓகே, இப்போ அது சொல்லியிருக்காங்க. அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா அது யார்கிட்ட போய் நான் வாங்கணும், அண்ட் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, இதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னா அதுவுமே நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 136, அதாவது அனெக்சர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர் கிட்ட தான் நம்ம வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் வாங்க முடியாது. ஓகேவா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டாக்டர் கிட்ட தான் நம்ம போய் அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்காக தான் லேட் பண்ணாதீங்க, நான் அப்பயே சொல்லியிருந்தேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, கம்பல்சரி என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக போய் அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு எந்த சைட் ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸும் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி இருந்தாலும் நான் வந்து அப்லோட் பண்ணணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும். ஓகேவா, நீங்கள் மேண்டேட்ரியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா கம்பல்சரி நம்ம அதை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. சப்போஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கே போகாது. ஓகேவா, அதே பேஜில் தான் நிற்கும். நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது போகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நியர்பையில் இருக்க ஏதாவது ஜிஹெச்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதை பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 136 அனெக்சர் 5ல் இருக்குது. அதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அதை போய் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, டாக்டர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. செக் பண்ணிவிட்டு அதில் அவங்க சைன் பண்ணியிருக்கணும், சீலும் வச்சுருக்கணும். இது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா, பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் கூட உங்களோட குவரிஸை கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.